Hi children, welcome to Math Rhythm. This is chapter 9, Mensuration of Class 8 CBSE. இந்த வீடியோவில் நம்ம எக்ஸசைஸ் 9.3ல கொஷின் நம்பர் 1லேருந்து 4 வரைக்கும் சால்வ் பண்ணுவோம். ஓகேவா? இப்போ எக்ஸசைஸ் 9.3ல ஃபர்ஸ்ட் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க? Given a cylindrical tank, in which situation will you find the surface area and in which situation volume? அதாவது ஒரு சிலிண்ட்ரிக்கல் டேங்க் கொடுத்துருக்காங்க, அதில் எந்தெந்த சுச்சுவேஷனில் நம்ம வால்யூம் ஃபைண்ட் அவுட் பண்ணணும், எந்தெந்த சுச்சுவேஷனில் சர்ஃபேஸ் ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒன் வந்து என்ன கொடுத்துருக்காங்க? டு ஃபைண்ட் ஹவு மச் இட் கேன் ஹோல்டு. ஓகேவா? ஹவு மச் இட் கேன் ஹோல்டுனா சிலிண்ட்ரிக்கல் டேங்க்கில் நம்ம ஏதோ ஃபில் பண்ணுறோன்னு தான் மீனிங் இல்லையா? எய்தர் இட் மே பி எ சாலிட், லிக்விட் ஆர் கேஸ், ஏதோ சம்திங் வந்து ஃபில் பண்ணுறோம். அப்போது அந்த சிலிண்ட்ரிக்கல் டேங்க்கால் எவ்வளோ ஹோல்டு பண்ண முடியும்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ நம்ம அதுக்கு என்ன பண்ணணும்? வால்யூம் தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் இல்லையா? அதாவது அந்த சிலிண்ட்ரிக்கல் டேங்க்கோட கெப்பாசிட்டி எவ்வளோன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அந்த சிலிண்ட்ரிக்கல் டேங்க்கோட திக்னஸ் வந்து நெக்லிஜிபிளாக இருந்தால் கெப்பாசிட்டியும் வால்யூமும் சேமாக தான் இருக்கும். ஓகேவா? அப்போ இதுக்கு என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்? வால்யூம் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ எப்போவுமே ஒரு 3 டைமென்ஷனல் ஆப்ஜெக்ட் வந்து எவ்வளோ ஹோல்டு பண்ணணும்னு கேட்டிருந்தாங்கன்னா நம்ம வால்யூம் தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேவா? டு ஃபைண்ட் ஹவு மச் இட் கேன் ஹோல்ட் வி ஹாவ் டு ஃபைண்ட் இட்ஸ் வால்யூம். புரியுதா? நெக்ஸ்ட் ஒன்று என்ன கேட்டிருக்காங்க? நம்பர் ஆஃப் சிமெண்ட் பேக்ஸ் ரெக்வயர்ட் டு பிளாஸ்டர் இட். பிளாஸ்டரிங்னா என்ன மீனிங்? சிமெண்ட்டை வந்து சிலிண்ட்ரிக்கல் டேங்கோட சர்ஃபேஸில் அப்ளை பண்ணி கவர் பண்ணுறது. ஓகேவா? அதாவது நம்ம அந்த டேங்க்குள்ளே சிமெண்ட் ஃபில் பண்ண போகிறதில்ல, ஜஸ்ட் அதோட சர்ஃபேஸில் அப்ளை பண்ண போகிறோம். ஓகேவா? அப்போ அதுக்கு நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்? சர்ஃபேஸ் ஏரியா தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். கரெக்டாக? நம்ம எந்த 3 டைமென்ஷனல் ஆப்ஜெக்ட்டுக்கும் பெயிண்ட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லை பிளாஸ்டரிங் பண்ணுறதா இருந்தாலும் சரி, அதுக்கு சர்ஃபேஸ் ஏரியா தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஏன்னா நம்ம வந்து பெயிண்ட் பண்ணுறதா இருந்தாலும் பிளாஸ்டரிங் பண்ணுறதா இருந்தாலும் அதோட சர்ஃபேஸில் தான் அப்ளை பண்ணுவோம் இல்லையா? அதை ஃபில் பண்ண மாட்டோம் நம்ம. ஸோ சர்ஃபேஸ் ஏரியா தெரிஞ்சதுன்னா எத்தனை நம்பர் ஆஃப் சிமெண்ட் பேக்ஸ் வந்து அந்த சிலிண்ட்ரிக்கல் டேங்கை கவர் பண்ணுறதுக்கு நமக்கு வேணுன்றது தெரிஞ்சிடும். ஓகே? ஸோ இந்த சுச்சுவேஷனில் we have to find its surface area. புரியுதா? To find the number of cement bags to plaster it, we have to find its surface area. Next situation என்னன்னு பார்க்கலாம். To find the number of smaller tanks that can be filled with water from it. இப்போ அந்த சிலிண்ட்ரிக்கல் டேங்க்கில் வாட்டர் ஃபில் பண்ணிவிட்டு அந்த டேங்க்கில் இருக்க வாட்டரை ஸ்மாலர் டேங்க்கில் ஃபில் பண்ணால் எத்தனை ஸ்மாலர் டேங்க் தேவைப்படும்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ நம்பர் ஆஃப் ஸ்மாலர் டேங்க்ஸ் எத்தனைன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? சிலிண்ட்ரிக்கல் டேங்க்கோட வால்யூம் எவ்வளோன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இந்த ஸ்மாலர் டேங்க்கோட வால்யூம் எவ்வளோன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். வால்யூம் ஆஃப் சிலிண்ட்ரிக்கல் டேங்க் டிவைடட் பை வால்யூம் ஆஃப் ஸ்மாலர் டேங்க் பண்ணால் we will get number of smaller tanks that can be filled with water from the cylindrical tank இல்லையா? ஸோ இதுக்கு என்ன நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும்? வால்யூம் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேவா? அப்போ தேர்ட் சுச்சுவேஷன்லேயும் நம்ம என்ன பண்ணணும்? வால்யூம் தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இப்போ இதிலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, ஏதாவது ஒன்று உள்ளே ஃபில் ஆகிருந்ததுன்னா we have to find out its volume. ஏதாவது நம்ம அதை மேலே அப்ளை பண்ணணும், ஒன்று பெயிண்ட் பண்ணணும், இல்லைனா சிமெண்ட் அப்ளை பண்ணணும், அந்த மாதிரி ஏதாவது ஒன்று மேலே அப்ளை பண்ணணும் அப்படின்னா we have to find its surface area. ஓகேவா? புரியுதா இந்த சம்மு? நெக்ஸ்ட் ஒன் போகலாமா? இப்போ செகண்ட் சம் என்னன்னு பார்க்கலாமா? செகண்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்க? டயமீட்டர் ஆஃப் சிலிண்டர் ஏ is 7 cm and the height is 14 cm. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, diameter of cylinder B is 14 cm and its height is 7 cm. நமக்கு சிலிண்டர் ஏ சிலிண்டர் பி ரெண்டு கொடுத்துருக்காங்க இல்லையா? இந்த சிலிண்டர் ஏயோட டயாமீட்டர் பார்த்தா 7 cm கொடுத்துருக்காங்க, அதோட ஹைட் வந்து 14 cm கொடுத்துருக்காங்க. சிலிண்டர் பிக்கு வந்து டயாமீட்டர் 14 cm கொடுத்துருக்காங்க, ஹைட் வந்து 7 cm கொடுத்துருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன இதில் கேட்டிருக்காங்க? வித்தவுட் டூயிங் எனி கால்குலேஷன்ஸ் கேன் யூ சஜஸ்ட் ஹூஸ் வால்யூம் இஸ் கிரேட்டர்னு கேட்டிருக்காங்க. அதாவது எந்த கால்குலேஷன்ஸுமே பண்ணாமல் எந்த சிலிண்டரோட வால்யூம் கிரேட்டராக இருக்குன்னு ஃபைண்ட் அவுட் பண்ண முடியுமான்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வெரிஃபை இட் பை ஃபைண்டிங் த வால்யூம் ஆஃப் போத் த சிலிண்டர்ஸ். அதாவது எந்த சிலிண்டருக்கு கிரேட்டர் வால்யூம் இருக்குன்னு நம்ம சஜஸ்ட் பண்ணுறோமோ அதை வந்து ஃபார்முலா அப்ளை பண்ணி செக் பண்ண சொல்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு check whether the cylinder with greater volume also has greater surface area ன்னு கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அப்படி அதிகமாக வால்யூம் உள்ள சிலிண்டரோட சர்ஃபேஸ் ஏரியாவும் கிரேட்டராக இருக்கான்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு நமக்கு என்னென்ன மெஷர்மெண்ட் கொடுத்துருக்காங்களோ அதெல்லாம் எழுதிக்கலாம். டயமீட்டர் ஆஃப் சிலிண்டர் ஏ வந்து 7 cm இல்லையா? நெக்ஸ்ட்டு இதுலேருந்து நமக்கு என்ன வேணும்? ரேடியஸ் வேணும். கரெக்டாக? ஸோ நம்ம ரேடியஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ரேடியஸ் ஆஃப் சிலிண்டர் ஏ இஸ் 7/2 cm. நெக்ஸ்ட்டு அதோட ஹைட் எழுதிக்கலாம். ஹைட் ஆஃப் சிலிண்டர் ஏ வந்து 14 cm. ஓகேவா? நெக்ஸ்ட்டு சிலிண்டர் பியோட வேல்யூஸ் எழுதிக்கலாம். டயமீட்டர் ஆஃப் சிலிண்டர் பி இஸ் 14 cm. நெக்ஸ்ட்டு
இதிலிருந்து இதோட ரேடியஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ரேடியஸ் ஆஃப் சிலிண்டர் பி இஸ் 7 சென்டிமீட்டர். ஓகேவா? நெக்ஸ்ட் இதோட ஹைட் எழுதிக்கலாம். ஹைட் ஆஃப் சிலிண்டர் பி இஸ் 7 சென்டிமீட்டர். இப்போ இந்த ரீடிங்ஸை வச்சு நம்ம கால்குலேஷன்ஸ் எதுவுமே பண்ணாமல் எந்த சிலிண்டரோட வால்யூம் வந்து கிரேட்டராக இருக்குன்னு கேட்டிருக்காங்க. சிலிண்டரோட வால்யூம்க்கு ஃபார்முலா என்ன? πr²h. இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா சிலிண்டர் ஏவோட ரேடியஸை வந்து R1 எடுத்துக்கலாம். ஓகேவா? இதோட ஹைட்டை வந்து H1 எடுத்துக்கலாம். அப்போது இதோட வால்யூம் நம்ம எப்படி எழுதலாம்? π × R1² × H1 எழுதலாமா? ஓகே. நெக்ஸ்ட்டு சிலிண்டர் பி எடுத்துக்கலாம். சிலிண்டர் பியோட ரேடியஸ் வந்து 7 சென்டிமீட்டர் இல்லையா? அப்போது இதை 2 × R1 எழுதலாமா? ஏன்னா சிலிண்டர் ஏவோட ரேடியஸ் வந்து 7/2, தட் இஸ் 3.5. அதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் தான் நமக்கு சிலிண்டர் பியோட ரேடியஸ் கிடைக்குது. கரெக்டாக? அப்போ நம்ம சிலிண்டர் பியோட ரேடியஸ் வந்து 2R1 எடுத்துக்கலாம். அதே போல் ஹைட் ஆஃப் சிலிண்டர் பி வந்து 7 சென்டிமீட்டர் இருக்கா? 7 சென்டிமீட்டர்ன்றது H1/2. கரெக்டாக? H1 வந்து 14 சென்டிமீட்டர் இருக்குது. அதை 2ஆல் டிவைட் பண்ணால் we will get 7 சென்டிமீட்டர். ஸோ நம்ம H1/2 எழுதிக்கலாமா? ஓகே. இப்போ இதை வால்யூம் ஃபார்முலாவில் அப்ளை பண்ணால் π × 2R1² எழுதலாமா? πr²h ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுறேன். R வந்து 2R1 எழுதியிருக்கோம் இல்லையா? ஸோ 2R1² × H வந்து H1/2. ஓகேவா? அப்போ நமக்கு π × 4R1² × H1/2 வருமா? ஓகே. இப்போ ரெண்டு சிலிண்டரோட வால்யூமையும் கம்பேர் பண்ணி பார்க்கலாம். இந்த சிலிண்டரோட வால்யூம் வந்து நம்ம πr1² H1 எழுதியிருக்கோம். சிலிண்டர் பியோட வால்யூம் வந்து π × 4R1² × H1/2 எழுதியிருக்கோம். ஓகேவா? அப்போ எதோட வால்யூம் அதிகமாக வரும்? சிலிண்டர் பியோட வால்யூம் தான் இல்லையா? இப்போ இன்னும் இதை சிம்பிளிஃபை பண்ணி பார்க்கலாம். இங்கே H1/2 இருக்கா? இந்த 2வையும் இந்த 4ஐயும் கேன்சல் பண்ணால் நமக்கு 2 வருமா? அப்போது π × 2R1² × H1 வருமா? சிலிண்டர் ஏயோட வால்யூம் π × R1² × H1. சிலிண்டர் பியோட வால்யூம் வந்து π × 2R1² × H1 வருது. அப்போது வால்யூம் ஆஃப் சிலிண்டர் பி இஸ் கிரேட்டர் இல்லையா? சப்போஸ் இன்கேஸ் வேறு ஒரு எக்ஸாம்பிளில் நமக்கு வந்து சிலிண்டர் ஏயோட வால்யூம் வந்து πr1² H1 எடுத்துக்கலாம். ஆனால் பின்ற சிலிண்டரில் நமக்கு வந்து π × 2R1² × H1/4 இருந்ததுன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் ஹைட் ஆஃப் சிலிண்டர் ஏ வந்து 16ன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? ஹைட் ஆஃப் சிலிண்டர் பி வந்து 4 கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த கேஸில் என்னாகும்? H1/4ன்னு வருமா? சிலிண்டர் பியோட ஹைட் வந்து சிலிண்டர் ஏவோட ஹைட்டை 4ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு கிடைக்கும் இல்லையா? அப்போ H1/4ன்னு எழுதலாமா? ஓகே. இந்த கேஸில் என்னாகும்னா இதோட வால்யூம் வந்து π × 4R1² × H1/4ன்னு வருமா? அப்போ இந்த 4 கேன்சல் பண்ணிடலாம். அப்போ πr1² H1. ஸோ சிலிண்டர் ஏக்கு என்ன வால்யூம் வருதோ அதே வால்யூம் தான் வரும். ஓகேவா? இந்த மாதிரி சம் கொடுத்துருக்கும் போது ஃபஸ்ட்டு சிலிண்டரோட ரேடியஸ் R1, ஹைட் H1 எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு சிலிண்டர் பியோட ரேடியஸையும் ஹைட்டையும் இன் டேர்ம்ஸ் ஆஃப் R1 H1ல எழுதுனா நம்ம ஈஸியாக ரிலேட் பண்ணி எதோட வால்யூம் அதிகமாக வரும்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இந்த கேஸில் பார்த்தா நமக்கு சிலிண்டர் பி ஹேஸ் மோர் வால்யூம். கரெக்டாக? ஸோ வி கேன் சே வால்யூம் ஆஃப் சிலிண்டர் பி இஸ் கிரேட்டர். புரியுதா? இப்போ இதில் நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? வெரிஃபை இட் பை ஃபைண்டிங் த வால்யூம் ஆஃப் போத் த சிலிண்டர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும்? ரெண்டு சிலிண்டர்ஸோட வேல்யூஸையும் ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி அதோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்படி பண்ணும்போது இப்போ நம்ம ஆல்ரெடி சிலிண்டர் பிக்கு தான் வால்யூம் கிரேட்டராக இருக்குன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? அது வந்து கரெக்டாக வருதான்னு செக் பண்ணணும். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு வால்யூம் ஆஃப் சிலிண்டர் ஏ ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். வால்யூம் ஆஃப் சிலிண்டர் ஏ, அதோட ரேடியஸ் நமக்கு தெரியும். ஆர் என்ன வேல்யூ? 7/2 சென்டிமீட்டர். ஹைட் ஹெச் வந்து 14 சென்டிமீட்டர். ஸோ வால்யூம்க்கு என்ன ஃபார்முலா? πr²h. ஸோ பைக்கு வந்து நம்ம 22/7 சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். 22/7 இன்ட்டு ஆர் வந்து 7/2. ஸோ r²னா 7/2 இன்ட்டு 7/2ன்னு வரும். கரெக்டாக? இன்ட்டு ஹெச்சோட வேல்யூ வந்து 14. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். இந்த 7 கேன்சல் பண்ணிக்கலாம். இந்த 2வையும் 14ஐயும் கேன்சல் பண்ணோன்னா நமக்கு வந்து 7 ஆன்சர் வரும் இல்லையா? இந்த 2வையும் 22வையும் கேன்சல் பண்ணால் 11. ஓகேவா? ஸோ இதோட வால்யூம் நமக்கு என்ன வரும்? 11 × 7 × 7 பண்ணணும். கரெக்டாக? 11 × 7 × 7 பண்ணால் we are getting 539. ஓகேவா? இதோட மெஷர்மெண்ட்லாம் சென்டிமீட்டரில் இருக்கிறதுனால வால்யூம் வந்து சென்டிமீட்டர் க்யூப்னு எழுதுவோம். கரெக்டாக? நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்? வால்யூம் ஆஃப் சிலிண்டர் பி ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ வால்யூம் ஆஃப் சிலிண்டர் பி இதில் வந்து ஃபஸ்ட்டு ரேடியஸ் என்ன வேல்யூன்னு எழுதிக்கலாம்.
radius is 7 centimeter and height is also 7 centimeter. So இதே வால்யூம் ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். வால்யூம் இஸ் ஈக்குவல் டு பை ஆர் ஸ்கொயர் ஹெச் இல்லையா? ஸோ பைக்கு வந்து 22/7 சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இன்ட்டு ஆரோட வேல்யூ 7ஆ, ஆர் ஸ்கொயர்ன்றதுனால 7 × 7 எழுதணும். இன்ட்டு ஹைட் வந்து 7 சென்டிமீட்டர். ஸோ இன்னொரு 7. இப்போது இந்த 7 கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணணும்? 22 × 7 × 7 பண்ணணும். கரெக்டாக? ஸோ இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 1078 ஆன்சர் கிடைக்குது. ஸோ இதுவும் மெஷர்மெண்ட்லாம் சென்டிமீட்டரில் இருக்கிறதுனால நம்ம வால்யூம் வந்து சென்டிமீட்டர் க்யூப்னு எழுதும். ஓகேவா? இப்போ நம்ம கால்குலேஷன் பண்ணதுக்கப்புறம் சிலிண்டர் பியோட வால்யூம் தான் கிரேட்டராக இருக்குன்னு தெரியுது இல்லையா? ஸோ இட் இஸ் வெரிஃபைட் தட் த வால்யூம் ஆஃப் சிலிண்டர் பி இஸ் கிரேட்டர். ஓகேவா? நெக்ஸ்ட் நமக்கு கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க? செக் வெதர் த சிலிண்டர் வித் கிரேட்டர் வால்யூம் ஆல்சோ ஹேஸ் கிரேட்டர் சர்ஃபேஸ் ஏரியான்னு கொடுத்துருக்காங்க. அதாவது வால்யூம் ஆஃப் சிலிண்டர் பி இஸ் கிரேட்டர்னு ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம் இல்லையா ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி. இப்போ நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா, எந்த சிலிண்டருக்கு கிரேட்டர் வால்யூம் இருக்கோ அந்த சிலிண்டருக்கு சர்ஃபேஸ் ஏரியாவும் கிரேட்டரா இருக்கான்னு கேட்டிருக்காங்க. அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, 2 சிலிண்டருக்குமே டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஃபைண்ட் அவுட் பண்ண பிறகு எந்த சிலிண்டருக்கு வால்யூம் அதிகமா இருக்கோ அந்த சிலிண்டருக்கு டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவும் கிரேட்டரா இருக்கான்னு செக் பண்ணணும். ஃபர்ஸ்ட் சிலிண்டர் ஏவோட டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். அதுக்கு அதோட ரேடியஸும் ஹைட்டும் எழுதிக்கலாம். ரேடியஸ் வந்து 7/2 சென்டிமீட்டர், ஹைட் வந்து 14 சென்டிமீட்டர். ஓகேவா? TSA of a cylinder A is equal to, formula ஞாபகம் இருக்கா? 2πr into h plus r. இப்போ இதில் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாம். 2 into பைக்கு வந்து 22/7 22/7 into ஆருக்கு வந்து 7/2 இல்லையா? 7/2 into h plus r. அப்போ 14 plus 7/2 வருமா? இப்போ இந்த 7 கேன்சல் பண்ணிடலாம். இந்த 2 கேன்சல் பண்ணிடலாம். ஓகேவா? So this is equal to 22 into, இப்போ இந்த 14 plus 7/2 நம்ம சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். 14 plus 7/2னா இப்போ LCM 2 எடுத்தோம்னா இங்கே 14 into 2 வந்து 28 வருமா? 28 plus 7. ஓகே, அப்போ நமக்கு 35 வரும் இல்லையா? 35/2 வரும். ஸோ 22 into 35 divided by 2னா நமக்கு இங்கே 11 வரும் இல்லையா? ஸோ 11 into 35 நமக்கு என்ன ஆன்சர் வரும்? 11 into 35 385. ஓகேவா? இதோட யூனிட் வந்து சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்? டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் சிலிண்டர் பி ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போ இதுக்கு ஆரோட வேல்யூ எழுதிக்கலாம். இதுக்கு ஆரும் 7 சென்டிமீட்டர் தான், ஹைட்டும் 7 சென்டிமீட்டர் தான். கரெக்டா? ஸோ ஆர் இஸ் ஈக்குவல் டு 7 சென்டிமீட்டர், ஹைட் இஸ் ஆல்சோ 7 சென்டிமீட்டர். ஸோ இதுக்கும் நம்ம டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். TSA of a cylinder B, this is equal to 2πr into h plus r. கரெக்டா? இப்போ இதில் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாம். 2 into 22/7 into ஆரோட வேல்யூ 7ஆ into h plus r. அப்போ 7 plus 7 வரும். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 2 into 22/7 into 7 into 7 plus 7 வந்து 14. கரெக்டா? இந்த 7 கேன்சல் பண்ணிடலாம். ஸோ ரிமைனிங் வேல்யூஸ்லாம் மல்டிப்ளை பண்ணால் we will get 616 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஓகேவா? இப்போ எந்த சிலிண்டரோட டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா கிரேட்டராக இருக்குது? சிலிண்டர் பி இல்லையா? சிலிண்டர் ஏயோட டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா வந்து நமக்கு 385 தான் கிடச்சிருக்கு. ஆனால் சிலிண்டர் பியோட டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா வந்து 616 கிடச்சிருக்கு. அப்போ நம்ம என்ன சொல்லலாம்? we can say the cylinder with greater volume also has greater surface area ன்னு சொல்லலாமா? ஓகே, அதை எழுதிடலாம். Total surface area of cylinder B is greater than total surface area of cylinder A. Therefore, we can say cylinder with greater volume has greater surface area. ஓகேவா? புரியுது அந்த சம் எப்படி பண்ணணும்ட்டு? இப்போ நெக்ஸ்ட் ஒன் போகலாமா? தேர்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். Find the height of a cuboid whose base area is 180 cm square and volume is 900 cm cube. இது ரொம்ப சிம்பிள் இல்லையா இந்த சம்மு? அதாவது பேஸ் ஏரியா கொடுத்துட்டாங்க, வால்யூம் கொடுத்துட்டாங்க, அதில் வந்து ஹைட் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. நமக்கு ஆல்ரெடி தெரியும் இல்லையா, கியூபாய்டோட வால்யூம் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு பேஸ் ஏரியா இன்ட்டு ஹைட் யூஸ் பண்ணலான்ட்டு. அதை யூஸ் பண்ணி தான் இந்த சம்மை சால்வ் பண்ண போகிறோம். என்னென்ன வேல்யூஸ் கொடுத்துருக்காங்களோ அதை எழுதிக்கலாம். வால்யூம் ஆஃப் அ கியூபாய்ட் நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 900 சென்டிமீட்டர் கியூப் கொடுத்துருக்காங்களா? அதை எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு பேஸ் ஏரியா ஆஃப் அ கியூபாய்ட் கொடுத்துருக்காங்க, அது எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 180 சென்டிமீட்டர் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்? ஹைட் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் இல்லையா? அதுக்கு நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுறோன்னா, வால்யூம் ஆஃப் அ கியூபாய்ட் இஸ் ஈக்குவல் டு பேஸ் ஏரியா இன்ட்டு ஹைட் யூஸ் பண்ணுறோம்.
இதில் வால்யூம் தெரியும், பேஸ் ஏரியா தெரியும், ஹைட் மட்டும் இதில் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்போ height is equal to volume of a cuboid divided by base area இல்லையா? volume of a cuboid is equal to base area into height. இதில் வந்து நம்ம height find out பண்ணணும்னா volume of cuboid நம்ம base ஏரியாவால் divide பண்ணணும் இல்லையா? ஓகே, இப்போ வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாமா? volume of a cuboid வந்து நமக்கு 900 சென்டிமீட்டர் கியூபா divided by base ஏரியா வந்து 180 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ இதை கேன்சல் பண்ணிடலாம். இப்போ 5 times 18 வந்து 90 வரும். கரெக்டாக? சென்டிமீட்டர் கியூப் டிவைடட் பை சென்டிமீட்டர் ஸ்கொயர்னால் நமக்கு சென்டிமீட்டர்னு வரும். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 5 சென்டிமீட்டர். ஓகேவா? ஸோ வாட் இஸ் த ஹைட் ஆஃப் திஸ் கியூபாய்ட்? 5 சென்டிமீட்டர். ஹைட் ஆஃப் த கியூபாய்ட் இஸ் ஈக்குவல் டு 5 சென்டிமீட்டர். புரியுதா? வால்யூம் கொடுத்துட்டாங்க, பேஸ் ஏரியா கொடுத்துட்டாங்க, அதில் வந்து ஹைட் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம வால்யூம் ஆஃப் எ கியூபாய்ட் இஸ் ஈக்குவல் டு பேஸ் ஏரியா இன்ட்டு ஹைட்டில் அப்ளை பண்ணோன்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். புரியுதா? நெக்ஸ்ட் ஒன் போகலாமா? நெக்ஸ்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க? எ கியூபாய்ட் இஸ் ஆஃப் டைமென்ஷன்ஸ் 60 சென்டிமீட்டர் இன்ட்டு 54 சென்டிமீட்டர் இன்ட்டு 30 சென்டிமீட்டர். ஒரு கியூபாய்டோட டைமென்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஹவு மெனி ஸ்மால் கியூப்ஸ் வித் சைடு 6 சென்டிமீட்டர் கேன் பி பிளேஸ்ட் இன் த கிவன் கியூபாய்டுன்னு கொடுத்துருக்காங்க. இது மாதிரி நம்ம ஒரு எக்ஸாம்பிள் சம் போட்டிருக்கோம், ஞாபகம் இருக்கா? ஒரு குடோனோட டைமென்ஷன்ஸ் கொடுத்துட்டு அதில் ஒரு ஸ்மால் பாக்ஸோட வால்யூம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த வால்யூம் உள்ள பாக்ஸஸ் வந்து எத்தனை பாக்ஸஸ் வந்து நம்ம அந்த குடோனில் ப்ளேஸ் பண்ணலான்னு கேட்டிருப்பாங்க. அது வந்து நம்ம எக்ஸாம்பிள் சம்மில் சால்வ் பண்ணணும். ஓகேவா? ஸோ அதே சேம் மெத்தட் தான் இதுவும். இப்போ கியூபாய்டோட டைமென்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, கியூபோட டைமென்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம இதிலேருந்து என்ன பண்ணணும்? கியூபாய்டோட வால்யூம் ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும்? இந்த கியூபோட வால்யூம் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ நம்ம வந்து நம்பர் ஆஃப் ஸ்மால் கியூப்ஸ் தட் கேன் பி பிளேஸ்ட் இன் த கிவன் கியூபாய்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா நம்ம வால்யூம் ஆஃப் கியூபாய்ட் டிவைடட் பை வால்யூம் ஆஃப் கியூப் பண்ணணும். இது ஆல்ரெடி நான் வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிள் சம்லேயே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், அதோட செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ டைமென்ஷன்ஸ் ஆஃப் அ கியூபாய்ட் நமக்கு கொடுத்துருக்காங்க, அதை எழுதிக்கலாம். 60 சென்டிமீட்டர் இன்ட்டு 54 சென்டிமீட்டர் இன்ட்டு 30 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட்டு வால்யூம் ஆஃப் த கியூபாய்டுக்கு என்ன ஃபார்முலா? L இன்ட்டு B இன்ட்டு ஹெச்சா? இதில் அப்ளை பண்ணி நம்ம வால்யூம் ஆஃப் த கியூபாய்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். திஸ் இஸ் ஈக்குவல் டு 60 சென்டிமீட்டர் இன்ட்டு 54 சென்டிமீட்டர் இன்ட்டு 30 சென்டிமீட்டர். ஸோ இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆன்சர் வருதுன்னு பார்க்கலாம். 97,200 நமக்கு வேல்யூ வருது. ஓகேவா? So this is equal to 97,200 சென்டிமீட்டர் கியூப். நெக்ஸ்ட்டு நம்ம கியூபோட வால்யூம் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இப்போ கியூபோட சைடு நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க? கியூபோட சைடு வந்து நம்ம ஏன்னு எடுத்துக்கலாம். இப்போ கியூபோட சைடுக்கு என்ன மெஷர்மெண்ட் கொடுத்துருக்காங்க? 6 சென்டிமீட்டர் இல்லையா? இப்போ வால்யூம் ஆஃப் கியூபுக்கு என்ன ஃபார்முலா? ஏ கியூப். அதாவது நம்ம சைடு ஏன்னு எடுத்துருக்கிறதுனால நான் ஏ கியூப்னு எழுதியிருக்கேன். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 6 கியூப். ஸோ 6 கியூப்னால் நமக்கு என்ன ஆன்சர் வரும்? 6 இன்ட்டு 6 இன்ட்டு 6 216 வரும் இல்லையா? திஸ் இஸ் ஈக்குவல் டு 216 சென்டிமீட்டர் கியூப். ஓகேவா? இப்போ நமக்கு வால்யூம் ஆஃப் த கியூபாய்டு தெரிஞ்சிருச்சு, வால்யூம் ஆஃப் த கியூபும் தெரிஞ்சிருச்சு. எத்தனை நம்பர் ஆஃப் ஸ்மால் கியூப் அதில் ப்ளேஸ் பண்ண முடியும்னு கேட்டிருந்தாங்கன்னா நம்ம கியூபாய்டோட வால்யூம் டிவைடட் பை வால்யூம் ஆஃப் கியூப் பண்ணணும். இப்போ நமக்கு ஒரு பெரிய பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இந்த பெரிய பாக்ஸ்குள்ளே நம்ம சின்னதாக நிறைய பாக்ஸஸ் அடுக்கி வைக்கணும். ஸோ அந்த மாதிரி பண்ணணும்னா எத்தனை நம்பர் ஆஃப் பாக்ஸஸ் வைக்க முடியும்னு கேட்டிருந்தாங்கன்னா இந்த பெரிய பாக்ஸோட வால்யூம் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேவா? அப்புறம் இந்த ஸ்மால் பாக்ஸோட வால்யூம் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இதை நான் விஎஸ்ன்னு எழுதுகிறேன். இப்போ பிக்கர் பாக்ஸோட வால்யூம் டிவைடட் பை ஸ்மால் பாக்ஸோட வால்யூம் பண்ணோம்னா we can get how many number of small cubes can be placed inside the bigger box ன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ரெண்டுக்குமே வால்யூம் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இதை டிவைட் பண்ணி எத்தனை ஸ்மால் கியூப்ஸ் அதில் பிளேஸ் பண்ணலான்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஓகே, நம்பர் ஆஃப் ஸ்மால் கியூப்ஸ் தட் கேன் பி பிளேஸ்ட் இன் த கிவன் கியூபாய்டு இஸ் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் த கியூபாய்டு டிவைடட் பை வால்யூம் ஆஃப் த கியூப். வால்யூம் ஆஃப் த கியூபாய்டு நமக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு? 97,200 இல்லையா? டிவைடட் பை வால்யூம் ஆஃப் த கியூப் வந்து நமக்கு 216 கிடச்சிருக்கு. ஸோ கியூப் அண்ட் கியூபாய்டோட வால்யூம் வந்து சேம் யூனிட்டில் இருக்கிறதுனால நம்ம டேரெக்டாக டிவைட் பண்ணிக்கலாம். அப்படி டிவைட் பண்ணால் we are getting 450. ஓகேவா? ஸோ எவ்வளோ நம்பர் ஆஃப் ஸ்மால் கியூப்ஸ் அந்த கியூபாய்டில் பிளேஸ் பண்ணலாம்? 450 கியூப்ஸ். புரியுதா அந்த சம்மு? ஓகே, ரிமைனிங் சம்ஸை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகேவா? தேங்க்யூ சில்ட்ரன், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.